பெண்கள் எல்லாருமே கட்டாயம் வந்து தவிர்க்க கூடாது. இதுதானே தவிர்க்க ராதிகா மேம் தானே ஒரு இது சீரியல் மாதிரி நினைச்சிடாதீங்க. ஓவரால் சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க ராதிகா மேம். இந்த மாதிரி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்ல படம். நல்ல காமெடி கம்மியா இருக்கு. இனிமே வருவாங்க சார். மக்கள் இனிமே எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன சொல்றது 160 ரூபீஸ் டிக்கெட்டுக்கு ஒரு வர்த்தான ஒரு மூவி ஃபுல்ஃபில்லா இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியா போற இந்த படம் பார்த்துட்டு நானும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிட்டு வர இந்த படத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி மாமியார் என் அம்மா எல்லாருமே கூட்டிட்டு வரலாம். நல்லா இருக்கு படம். ஓவரால் சூப்பர். கேரக்டர் பத்தி சொல்லுங்க. என்ன கேரக்டர் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? வந்து பாருங்க சார். தாய் கிழவி சார் பக்காவா நடிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு அந்த மெசேஜ் புரியும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுமே கூட்டிட்டு வாங்க. உங்க மகள் அம்மா மாமியார் எல்லாருமே கூட்டிட்டு வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு படம். ஓவரால் சூப்பர். செமையா பண்ணிருக்காங்க சார். அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அழகா இருக்காங்க. அந்த என்ன சொல்றது அந்த மதர் தெரசா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாமே. அந்த முகத்துல இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாமே அன்னை தெரசா மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஓவரால் சூப்பர். நல்ல ஒரு பணத்துக்காக ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு அம்மாவை வந்து பணம் வேணும்ன்ற ஒரு பாச போராட்டத்தை நோக்கி போறாங்க. அப்புறம் பணம் தேவையில்ல, அம்மா தான் முக்கியன்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு சார். ராதிகா நடிப்பு நல்லா இருக்கு. நிறைய இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேக்கப் தெரியல, அவங்க மேக்கப் போட்ட மாதிரி தெரியல, ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. கட்டாயமா அந்தந்த இடத்துல அந்தந்த பெரிய காமெடி நடிகர்கள் இல்லாமையும் சின்ன நடிகர்கள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு டைரக்டர். பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன சார் இப்போ நீங்க கொடுக்குற விளம்பரம் கட்டாயமா வருவாங்க. படம் வந்து இந்த வருடத்துல இந்த படம் நிச்சயமா பார்க்க வேண்டிய படம். பெண்கள் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து சுயமா சம்பாதிங்க, சேமிச்சு காசை வச்சுங்க, யாரையும் நம்பாதீங்க, ஆண்களை நம்பாதீங்கன்ற ஒரு கடைசியில் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி அவங்க எல்லா ஆண்களையும் நம்ப கூடாது இல்ல. பெண்கள் சுயமரியாதையோட உழைச்சி தன்னம்பிக்கையில ஒருத்தரும் தனக்குண்டான ஒரு வேலையை செய்யுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. கட்டாயமா பெண்கள் படத்தை பார்த்து உட்காந்துட்டாங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க உட்கார வச்சிருது. அப்போ மெசேஜ் அவங்க கேட்டு தானே ஆகணும். கேட்கும் போது கட்டாயமா பெண்கள் அதை ஏத்துப்பாங்க. அது தெரியல, பட் டைரக்டர் நல்லா புதுப்படம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணிருக்காரு. சாங்ஸ் 3 சாங்ஸ் சூப்பரா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. விஷுவல் எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த பேரு தெரியல. 3 சரவணன் அந்த காமெடி ஆக்டர் அவரு, அப்புறம் 2-3 பேர் காமெடி ஆக்டர், 4 பேரும் கரெக்டா போட்டிருக்காங்க. அப்புறம் வடச்சென்னையில் ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணாரு, அது பேர் தெரியல, அவரும் நல்லா பண்ணி 4 பேரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ராதிகாவோட பெண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க, மகளா, அவங்களும் அந்த டாக்டர், அவங்க உண்மையில டாக்டர் தான், அவங்க அருமையா பண்ணிருக்காங்க. கேரக்டர் விஷுவலா நல்லா இருக்கு. ஓவராலா எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு சார். நன்றி. நான் தாய் கல்வி தான் பார்த்துட்டு வரோம். ரொம்பவே நல்லா இருந்தது படம். சொல்றதுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. ராதிகா மேம் ஆக்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு பெண்ணுனா ஒரு ஆணோட இதுவும் இல்லாம சப்போர்ட் இல்லாம எப்படிலாம் இருக்கலாம், அவங்க இல்லைனாலும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரி தான் இருந்தது. காமெடி எல்லாம் சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கேட்டா சொல்ல தெரியாதுண்ணா. அது நான் ட்ரைலர்லாம் பார்க்கவே இல்லை. ட்ரைலர் பார்க்காம தான் படத்துக்கு வந்தோமே. ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணி பாக்குற அளவு தான். அந்த எதுவுமே நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்ன சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க யாருமே நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கல அவங்க ஃபேனை தான் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா லாஸ்ட்ல பார்த்தா அது ஒரு ட்விஸ்டா இருந்தது. ஃபேன் தான் ஆஃப் பண்ண சொன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றப்போ, அதுக்கப்புறம் உங்க பொண்ணு மருமகள் எல்லாம் கூப்பிட்டு இது பண்றப்போ அந்த சீனும் ரொம்ப இதுவா இருந்தது. பாட்டு 3 சாங் தானே இருந்தது. அது அடுத்தடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அளவு சாங் பத்தி சொன்னேன். ஆனா ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சார் ஏதோ பாடினாங்க, அந்த சாங் சூப்பராகவே இருந்தது. நான் 9 கொடுப்பேன். மேக்கப்புக்கு வந்து அவங்க 5 மணி நேரம் மெனக்கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப வர்த்தான விஷயம் தான். கமல் சார் பாராட்டியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் படமாவும் இருக்கு. ரெஃபரன்ஸ் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அடுத்த படத்துக்கு விருமாண்டியோட லீடுக்காக அது வந்து வந்திருக்கு, சியோன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக. ஸோ ஓகே, அது எல்லா படம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் ஆட் பண்ணி ஒரு அந்த பெண் சினிமா உள்ள கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வர்த்தபிள் தான், எல்லாமே வர்த்தபிள் தான். காமெடியில் டைமிங் நல்லா இருக்கு. கமர்ஷியலா வந்து ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அழுவ வச்சா இருக்கு டேரக்டர். நம்மள இதுதான் வேணும் தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி படம் எடுங்க. வேற தேவையில்ல உப்புமாவெல்லாம் கிண்டி இருக்காதீங்க. ஓகேவா? இதுதான் தலைவனும் சொல்லியிருக்காரு. STR தான் சொல்லியிருக்காரு. ஒன்லைன் வந்து ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் வந்து அதாவது என்ன சொல்றோம்னா, பெண்கள் வந்து ஆம்பளையோட எதுவுமே எதிர்பார்த்து இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்ற வராங்க. பட் ஆனா அவங்கள வந்து அந்த ஒரு கோட்டை வந்து தாண்டாம இருந்தா போதும், ஆண்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். ஸோ அவங்க இதுதான் கன்வே பண்ணி டானா வாழலாம், நம்ம வந்து யாருமே எதிர்பார்த்து வாழ தேவையில்ல, நம்ம தான் தனியாக நிற்க போறோம் சொல்லிட்டு பெண்கள் கிட்ட வந்து தப்பா யூஸ் பண்ற ஹஸ்பண்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெசேஜ் இது. ஸோ வந்து மெசேஜ் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்புறம் ரொம்பவும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காமெடி மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. ஆமா, கட்சியில இல்லைங்க, இதுல கட்சியோட பேனர். ஆமா, அடுத்து வந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் ரெஃபரன்ஸ் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். கமல் சார் ரசிகர் உள்ள வந்திருக்காரு. செம்ம காமெடியா இருக்கு. என்ன காரணம்னா அவர் தாங்க சினிமா, அவர் தாங்க அதனால எடுத்துட்டு வந்திருக்காரு. இது தவறு கிடையாதுல்ல. அந்த கேரக்டர் வந்து இது ரஜினி செட் ஆகும் சொல்லிருப்பாங்க. ஆனா கமல் சார் ரஜினி சார் பண்ண வேண்டியது தான் இது. ஆக்சுவலா அவர் பண்ணி தான் இன்னும் சூப்பரா வந்திருக்கும்.
ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் வந்து இவங்க லேடி சூப்பர் ஸ்டார். அதுக்கு முன்னாடி இப்போ நயன்தாரா மேம் சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க தான் இப்போ அந்த போல்டா பண்றதாங்க அது விஷயம். ஸோ அது ஆப்டா தான் இருக்கு இது விஷயம். அது அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களாமா, சரக்குமாரெல்லாம் போஸ்ட் பண்ணாங்க. அப்படின்னு இல்ல, இது வந்து அது நடந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்ல, இவங்க தான் கரெக்டான ஆர்டிஸ்ட். இவங்க தான் இதுக்கு வேற ஆர்டிஸ்ட் அடிச்சிருந்தா கூட படம் எடுபட்டிருக்காதுங்க. மியூசிக் யூனிவர்ஸ் பிரசன்னா அவர் சூப்பரா பண்ணியிருந்தாருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா இருந்திருக்கு. லேக்ல எதுவுமே இல்லைங்க. பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க. படம் வந்து ஓட்டிட்டு தான் இருக்கு. திரும்ப வந்து இதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாகும். மெசேஜ் அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் யாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரிஞ்சு 2-3 நாளா பாருங்க வந்து கூட்டம் குவிய போகுது பாருங்க. அவ்வளவுதான். நான் நெகட்டிவா பேசுறதானே வந்து பாப்பீங்க. நெகட்டிவ் நான் நெகட்டிவாவே சொல்லியே, நான் பாசிட்டிவா தானே பேசுறேன். வந்து பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். தெரிக்கு வந்து நம்ம தளபதி இளைய தளபதி அவருக்கு என்னைக்குமே சப்போர்ட் இருக்கதாங்க செய்யும். அதுக்கு சம்மந்தம் இல்லையா? போன வாரம் தான் கில்லியோ துணியோ ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கு இது சம்மந்தம் இல்ல. அது ஒரு பக்கம் அதுல தான் ராதிகமா இருக்காங்க. அப்புறம் பழைய படம் ரிலீஸ் ஆகும்போது அதுதானே கும்பல் போகுது, புது படத்துக்கு அப்படி இல்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது போறாங்க. புது படத்துக்கு வந்து வரணும் தான். எனக்கு வந்து சரி இவங்களால ரொம்ப பிடிச்ச காரணம் நான் வந்தேன், அவ்வளவுதான் விஷயம். இல்ல ப்ரொடியூசருக்காக வராங்களா இல்ல ஆக்டருக்காக வராங்களா? இது நான் வந்து ராதிகா மேம்காக தான் வந்தேன். நான் ஓப்பனா சொல்றேன், அவங்களுக்காக மட்டும் தான் நான் வந்தேன். பட் ஆனா ப்ரொடக்ஷன்ஸ் ஓகே, டைரக்ஷன் ஓகே, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது சியோன்னு நான் எதிர்பார்க்குறேன் மிஸ்டர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும். தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அண்ணா. நல்லா பண்ணியிருக்காரு. கண்ணா நிறைய படம் கொடுத்துருக்காரு. இது அவர் சொன்னது கொட்டக்காளின்னு சொன்னாருங்களா, அந்த படம் தானே சார்? கொட்டுக்காளி நிறைய படம் பண்ணிட்டு இருக்காருல்ல. இதுமே திருப்பி நிறைய படம் நீங்க பண்ணுங்கன்னா, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் தான். ஆமா சார் சூப்பரா இருக்கு. ரேட்டிங் 10 out of 10 தரலாம் சார். முழுக்க பெண்கள், டீனேஜ்ல இருந்து வயசான பெண்கள் வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு படம். சாங்ஸ் எல்லாமே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் பேஸ்ட் தான் சார் இருக்கு. சாங்ஸ் சொல்லுக்கு நல்லா கேட்கற மாதிரி இருக்கு. மெசேஜ் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க இயக்குனர். ப்ரமோஷன்ல வந்து டைரக்டர் சொல்லியிருந்தாரு, இந்த கண்டென்ட்ல வந்து ஆதி பெண் தெய்வம் அவங்களுக்கு சமம் சொல்லியிருந்தாங்க. அது மக்கள்கிட்ட கரெக்டா கொண்டு போய் சூப்பரா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சார். தெய்வம் தான் சார். உண்மையா வந்து தாய்க்கலை தெய்வம் தான். இந்த வயசுலயே பெண்கள் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓவரால் சூப்பரா இருக்கு. முழுக்க காமெடி அண்ட் பெண்கள் சம்பந்தப்பட்டது தான் சார். ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கு. அது ஒரு சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. காமெடியோட சிந்திக்க வச்சிருக்காங்க இந்த படம். நல்லா இருக்கு. கலையரசி சார் அவங்க நடிப்புக்கு சொல்ல, நடிகருடைய மகளாச்சு. நடிப்பு அரக்கி மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பர். ஓவரால் அவங்களை தாண்டி அவங்க மகன்கள் 3 பேர் சொல்லலாம். இந்த சிங்கம்புலி சார் அவரோட இது எல்லாமே அவங்க ரோல் நல்லா ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் நல்லா எல்லாமே தியேட்டருக்கு வந்து பாருங்க. வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரத்குமார் தான் வந்து நடிக்க சொல்லி சரத்குமார் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். பிக் தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு படம் நடிக்க ஒத்துக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஒண்ணு சார். முழுக்க ராதிகா மேம் அவங்க சம்பந்தப்பட்டது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் பேஸ்ட் சூப்பரா நல்ல ஒரு காமெடி. கிராமத்துப்புறத்துல இருக்கவங்க தான் பின்தங்கி இருப்பாங்கன்னு பேரு. பட் இந்த தாய் கிழவி முழுக்க ஒரு அட்வான்ஸ்டான தாய் கிழவியா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ். சூப்பர். ஓவரால் தேங்க்ஸ்.